என்னமோயா, எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்ல. ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா. ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும். ஆனா என்னமோ இருக்கியா உன்கிட்ட. இருக்குல்ல? எஸ். என்ன மட்டும் ஏமாத்தணும்னு நினைச்ச என்ன செய்வ? படுவா, கடிச்சே கொன்னுடுவேன். ஏய், ஏன்டி delete பண்ண? நான் நல்லா என்ன பண்ணிருந்தேன்? என்ன கேட்காம delete பண்ண? நான் கையை இப்படி பண்ணும்போது எவ்வளவு லைக்ஸ் வியூஸ் வந்திருக்கும் தெரியுமா? ஐயோ, மதன் பெஸ்டியா? ஏய் மதன்ரா, ஈவினிங் கால் பண்றேன்னு சொன்னா காஃபி ஷாப் போலான்னு. நான் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வரியா? ஹலோ. ஹே ஹாய் மதன், உன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காஃபி ஷாப் போலாமா இல்ல ஸ்ட்ரைட்டா டின்னர்க்கே போயிடலாமா? ஏய் சாலு. ஹே தேங்க்ஸ், சொன்ன மாதிரி கால் பண்ணிட்டேன். ஏன் இப்படி வெறுப்பேத்துற? ஆமா, நேத்து அவன் எப்படி வெறுப்பேத்னா தெரியுமா? பானிபூரி சாப்பிட போலான்னு சொன்னான். நானும் அப்பா பாக்கெட்ல இருந்து 50 ரூபாவை சுட்டுட்டு பானிபூரி கடையில போய் நின்னுட்டு கால் பண்றேன் கால் எடுக்கல. சரி இவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு அடிச்சு புடிச்சு ஓடி போய் பார்த்தா ஏரியா பசங்களோட பப்ஜி விளையாண்டு இருக்கான். அதுவும் என்னை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மச்சான் மச்சான் புர்ரா டேய் புர்ரா டேய் கவர் ஆகி. டேய் டேய் ஏன்டா அசையாம நிக்கிற? வாடா. டேய் சித்தல ப்ரோ அங்க பாருடா. வாடா. இங்க பாருடா. நீ என்ன கேக்குற பாரு. அன்னைக்கு கேரன்ற பேர்ல உன் பாய் ஃப்ரெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றான். நான் பேசுறது முக்கியமா இல்ல சாப்பாடு முக்கியமான்னு கேட்டு அவனை சாப்பிட விடாம சரி நீதான் முக்கியம்னு சாப்பாடை வச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசினா சரி சொல்லு சாப்பிட்டியான்னு கேக்குற ஆளுங்க தானே நீங்க. சாப்பாடை வைக்க சொல்றதுக்கு பேரு பொசசிவ்னஸ் நீங்களே சொல்லிட்டு சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு பேரு கேர்ன்னு நீங்களே சொல்லிப்பீங்க. இந்த ரகுவரன் சார் சொன்ன மாதிரி நீங்களே வைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா? ஏம்மா தாயே, நீ உன் காதல் தான் பெஸ்ட் காதல். நாங்களாம் லவ்வே என்னன்னு தெரியாம தான் பண்றோம். ஆளை விடு. எவன்டா இந்த நேரத்துல? இவனா? என்ன பண்றாங்க? மச்சான் சொல்றா. மச்சான் சொல்லு மச்சான். தூங்கிட்டியாடா? இல்லை அர்ஜென்டா நயன்தாரா கிளிப்லாம் கொடுத்துட்ருக்கேன். நைட்டு 1 மணி கேட்குற கேள்வியாடா அது? தூங்கிட்டேன் மச்சான். காலைல கால் பண்ணுறேன் வை. அப்ப நான் என்ன நிலைமையில இருக்குன்னு கூட உனக்கு கவலை இல்லைல்ல? பரவாயில்ல மச்சான். நம்ம எடுத்த செல்ஃபில சைட் போஸ்ட்ல நின்று ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு போட்டோ இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கோடா. வேணாம் வேணாம், அதில் நான் நல்லா இருக்க மாட்டேன். நீ வேற ஏதாவது ஒரு செல்ஃபி சொல்லு. டேய் சத்தியம் பண்றா. டேய் எதுக்குடா சத்தியம்? டேய் நீ ஃபர்ஸ்ட் சத்தியம் பண்றா. உயிரை வாங்காதடா. உயிரை வாங்குறேனா? வீடியோ கால் வாடா. நீ ஃபர்ஸ்ட் வீடியோ கால் வாடா. மச்சான் லொகேஷன் நல்லா இருக்கா? லொக்கேஷன் நல்லா இருக்காவா? இந்த டைம்ல அங்கே என்னடா பண்ற?
மேல இருந்து கீழே போய் ஒரேடியா மேல போறேன். அந்த போட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்க மச்சான். நான் போன பிறகு ஐ மிஸ் யூ ஆர்ஐபின்னு அதை வச்சுதான் ஸ்டேட்டஸ் போடணும். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? நீ எங்க இருக்க சொல்ற? நான் வரட்டா. இங்க இருக்காத மச்சான். இந்த பீகார் மும்பைன்னு எங்கேயாச்சும் போய் பானிபூரி கடை இல்ல பிச்சை தாச்சு பொழிச்சுக்க மச்சான். பானிபூரி கடையா? டேய் நான் என்ன பிச்சை எடுக்கணும்? ஏன்னா என் கான்டாக்ட்ல கடைசியா நீ தான் இருப்ப. போலீஸ் உன்னை பிடிச்சி புயல் ஜெயிலாம் போட்டா சத்தியமா நான் தாங்க முடியாதுடா. உன் நல்லதுதானா சொல்றேன். இடமா பார்த்து போயிடுறா. டேய் 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 ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசுற? நான் ஏன்டா சாவணும்? நீ ஏன்டா ஜெயிலுக்கு போகணும்? ஐயோ நான் உன்கிட்ட கடைசியா பேசுற காலு. மச்சான் கட் பண்ணாடா. பாய்டா. கட் பண்ணாடா மச்சான். கட் பண்ணா மச்சான். டேய் காதலில் தவறாக பெஸ்டி ரிலேஷன்ஷிப் சந்தேகப்பட்டு புரிந்து கொண்டு ஒரு டாக்ஸிக் காதலன் தற்கொலை செய்யும்போது இறந்து போவது அவன் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் காதலும் நம்பிக்கையுமே. இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ அவசரமாக கால் பண்ணி வர சொன்னா? அது இந்த டைமில் என் ஆளு ஷாலு இருக்கால மச்சி, அவ பாய் பேசி வச்சிருக்காடா. என்னடா சொல்ற? சரி அது எப்படி உனக்கு தெரியும்? அது அவ ஃபோன் இருக்குல்ல. அசிங்கமா இல்லை? அவ ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்துருக்க? டேய் சொல்றதை கேளுடா. சரி சொல்லு. மச்சான் ஆச்சு. என்ன இளவுடா இது? சட்டடா மச்சான். இந்த பாய் பெஸ்டியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்டே இருக்க மாட்டேங்குது? ஆமா, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்துற பேர்ல நம்மள மாதிரி பசங்க லைஃபை கெடுத்து விட்டுறாங்க. ஆமா மச்சி. வாடா, நம்மளும் இனிமேல் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்துறோம். பாய் பெஸ்டியா மாறுறோம். சும்மா கலர் கலரா ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்றுன்னு சுத்துறோம். அப்புறம் மச்சான் இந்த ஒரு பாட்டு கூட வருமே, இந்த ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதின்ற டேக்லைனை நம்ம லைஃப்ல இருந்து எடுக்கிறோம். நிம்மள கையெடு. கையெடு. எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா? போட்டாங்க மச்சான். அதெல்லாம் விடு. ஆனா இவளுக்கு எங்க மச்சான் அறிவு போச்சு? ஆனா ஒன்று சொல்ற மச்சான், இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணே கிடையாது. கழட்டி விட்டுரு, அதுதான் சொல்லுவேன். அப்புறம் நீங்க பண்றது பேர் லவ்வே இல்லை தெரியுமா? சும்மா எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே. அவனை பத்தி பேசணும் ஓகே, யாரை பத்தி பேசுற? இந்த லவ் பத்திலாம் பேசுறானா? சும்மா திருந்தவே மாட்டீங்கடா, திருந்தவே மாட்டீங்க. இப்ப புரியாது, கழட்டி விட்ட அப்புறம் சாக போறேன் இந்த மாதிரி வாழவே பிடிக்கலன்னு வடை சாப்பிட்டுட்டு இருப்பல்ல, அப்ப தெரியும். டேய் யாரை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவ என்னை விட்டு பெஸ்டி கிட்ட பேசினா வருத்தப்பட்டேன், அது பொசசிவ்னஸ். அதுக்கு நான் அவன் தப்பாலாம் சொல்லியே. என்னால உன் கேட்டகரியில் சேர்க்காதண்ணா. நான் வேற, நீங்க வேற. என்ன வேற? ஏய் சந்தேகப்படுறதும் பொசசிவ்னஸும் ஒன்றும் இல்லைடா. லவ்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒன்றுமே தெரியாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அவங்கள மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபையும் வாழ விடாமல்
மனுஷனா அப்படிதான் விழுந்து எந்திரிச்சு தப்பு பண்ணி கத்துக்கிட்டு தான் லைஃபு. உனக்கு பிடிச்ச மாதிரி பேசி, உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து, உனக்கு பிடிச்ச மாதிரி சிரிச்சு, உனக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் பழகணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிட்டினா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவங்க லைஃபை சேர்த்து நீயே வாழ்ந்துடுற. ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃபே இல்லாமல் வாழ்றது பேர் வாழ்க்கையா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாவே இருக்க விடுறது மட்டுமே தான் லவ். ஏய், வெண்ண மகனா கால் பண்றா, சொல்லுடி என் வெண்ண மவளே. ஹேய், எங்கடா இருக்க? ஸ்டேட்டஸ் ஃபுல்லா ட்ரெயின் விட்டு வச்சிருக்க. நேர்ல வந்து தூக்கி போட்டு வெச்சிடுவேன். ஏமா, அது எப்பயுமே பண்றது தானே. ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டேட்டஸையும் delete பண்ணு. நாளைக்கு ஈவினிங் பானிபூரி சாப்பிட போலாம். பானிபூரி தானே, பையாக்கு பதில் நானே வந்து நிக்கிறேன். நான் பாட்டுக்கு 7 தான்டா கிடந்தேன். கௌரவ